இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா HTML அண்ட் CSS வச்சுட்டு அப்படியே ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது. எந்த சப்மிட்மெண்ட்டும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணால் எங்கேயும் போகாது, இதே இடத்துல தான் இருக்கும், HTMLல தான் இருக்கும், எங்கேயும் சப்மிட்லாம் அது சப்மிட் பண்ணுறதுலாம் இன்னொரு அனதர் ஒரு கோடிங் எழுதணும். அது வந்து பிஹெச்பியில் எழுதுனா தான் இங்கேருந்து எனக்கு இன்னொரு சைட்டுக்கு இன்னொரு இதுக்கு எனக்கு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த இன்னொரு பிஹெச்பி. ஓகேங்களா? எப்படி எல்லா வெப்சைட்லேயும் ஒரு ஃபார்ம் பேஜ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் ஆகும். உங்கள் டீட்டெயில் பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருந்துன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஜாப் எடுத்துக்கலாம். ஜாப்பில் நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுறீங்களா, ரெஸ்யூம்லேருந்து எல்லாம் உங்கள் ஜாப்பில் அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு போகும். ஓகேங்களா? இப்போ வாங்க இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம HTML க்ரியேட் பண்ணிக்கணும். HTML ஹெட்டிங்கு, பாடி அதெல்லாம் முன்னாடி போட்டுக்கோங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியலனா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் H1ல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணுங்கிறதுக்காக HR டேக் அப்புறம் H2ங்கிறது ஒரு ஹெட்டிங் தான். ஹெட்டிங்னு போட்டுக்கோம். யூசரோட இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு 3 வேணும். யூசர்ட்டேருந்து எனக்கு 3 இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்டு இமெயில். இது யூசர்ட்டேருந்து எனக்கு 3 இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். அதனால் ஓகேங்களா? இப்போ நமக்கு வேணும். அடுத்து வந்து ஃபீல்டு டிசெட் அந்த கிளாஸுக்குள்ளே கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா CSS ஆட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? CSS ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா ஆட் பண்ண முடியாது. ஏதாவது உங்களுக்கு யூனிக்காக ஒரு பேர் கொடுக்கணும். எனக்கு இந்த குரூப்புக்கு மட்டும் எனக்கு இந்த தனியாக CSS வேணுங்கிறதுனால தான் அந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த ஃபீல்டுக்கு மட்டும் தனியாக எனக்கு கிளாஸஸ் கொடுத்துருக்கனால அது 3 வந்திருக்கு. என்னென்னா லென்த்து, ஸ்ட்ராங்கு. எனக்கு அந்த ஸ்ட்ராங் எதுக்குன்னா, எனக்கு ஏஜ் வந்து குரூப்பாக, அந்த ஏஜ் வந்து எனக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த செக்குடு எதுக்கு கொடுத்துருக்கோன்னா, எனக்கு டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்துனாலும் டிஃபால்ட்டாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். அதுக்கு தான் அந்த செக்குடு யூஸ் பண்ணால் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். டிஃபால்ட் சென்டென்ஸ்க்குலாம் அந்த செக்குடு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பேராகிராஃப்குள்ளே நம்ம 3 குவாலிஃபிகேஷன் நம்ம வாங்குகிறோம். என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா, அவங்களோட ப்ளேஸோட, அவங்க லிசனிங், அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, என்ன முடிச்சிருக்காங்க, இது 3ம் நம்ம வாங்குகிறோம். அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க, என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட்லாம் 3 அவங்க யூஸரோட இன்புட்டில் நம்ம 3 இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கணும். எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டில், ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு தான். அது எப்படின்னா, அதுவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது என்னன்னு தெரியலனா அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டுனா, ஆர்டர் லிஸ்ட் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டராக வேணும்னால, ஆர்டராக இருக்கிறதுனால எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றா ஆர்டராக வேணும் அப்படிங்கிறதுனால ஆர்டர் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பேராகிராஃபுக்குள்ளே எனக்கு ஒரு செக் பாக்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியலனா, செக் பாக்ஸ்னால் நீங்கள் நார்மல் ஒரு HTML செக் பாக்ஸ் டிக் பண்ணுறது. உதாரணத்துக்கு நம்ம எந்த ஒரு வெப்சைட்டையும் டிக் பண்ணணும். எனக்கு இந்த 3 இது செலெக்ஷன் வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எதாவது எனக்கு டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வெப்சைட்டில் இந்த செக் பாக்ஸுன்னு பேர். கொஸ்டின் பேப்பர் எதாவது டிக் பண்ணுவோம்ல எக்ஸாமில், அந்த டிக்குக்கு தான் இந்த செக் பாக்ஸுன்னு யூஸ் பண்ணணும். செக் பாக்ஸு ரேடியோ பட்டன்னா ரவுண்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செக் பாக்ஸ்னால் ரைட் டிக் சிம்பிளில் இருக்கும், அதுதான் செக் பாக்ஸ். ஓகேங்களா? எனக்கு 4 செக் பாக்ஸ் வேணும். 4 செக் பாக்ஸுக்குள்ள எனக்கு என்ன ஹாபி, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். இது இங்கே டிஃபால்ட்டாக ஃபுட்பால்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ஃபுட்பால்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன வேணால் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம குவாலிஃபிகேஷன் ஏன் நம்ம செலெக்ஷன் டேக்குள்ளே போகிறோன்னா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம செலெக்ஷன் டேக்கில் போட்டோம். செலெக்ஷன் டேக்னா எல்லாத்துக்கும் இப்போ டிஸ்பிளே ஆகாது, நம்ம ஸ்க்ரோல் ஆகிறப்ப நம்ம என்ன வேணுமோ அது நம்ம செலெக்ஷன் டேக்குள்ளே போட்டுக்கணும். ஓகேங்களா? 12th பாஸா, அவங்க என்ன எஜுகேஷன், என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செலெக்ஷன் டேக்குள்ளே போட்டுக்கலாம். செலெக்ஷன் டேக்குள்ளே ஏன் போடுறோன்னா, நம்ம அவங்களோட குவாலிஃபிகேஷனை ஒவ்வொன்றா ஹரிசாண்டல் வெஹிக்கிளில் ஒவ்வொன்றா அப்படியே டிஸ்பிளே ஆகும். இது எப்படி நம்ம டிஸ்பிளே ஆகுதுன்னு பின்னாடி பார்க்கலாம், நம்ம டிஸ்பிளே பண்ணுறப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பேராகிராஃப்குள்ளே டேட்டா பர்த் இது இன்புட் டேக்கில் நீங்கள் டெக்ஸ்ட்டு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டெக்ஸ்ட் வாங்கலாம். டேட்டா பர்த்தை நீங்கள் டேட்டுன்னு ஒரு HTML ஃபைலில் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த டேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே டேட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு க்ரோமும் ஒவ்வொரு விதமாக டேட்டு டிஸ்பிளே பண்ணணும். நம்ம க்ரோம் எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? டேட்டு நம்ம இன்புட் டைப் வந்து டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஏரியா என்னன்னா, அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி பெரிய இன்ஃபர்மேஷன், பெரிய டெக்ஸ்ட்டெல்லாம் வாங்குறதுக்கு தான் அந்த டெக்ஸ்ட் ஏரியா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு காலேஜ் அட்மிஷன் பேஜ். நம்ம காலேஜ் அட்மிஷன் பேஜுக்கு கொடுத்துருங்கம்மா, அவங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காண்டி. கீழே HR ஹரிசாண்டல் லைன் வேணுங்காண்டி கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு ஹெட்டிங் டேக்.
அந்த வெல்கம் காலேஜ் இன்ஃபர்மேஷன் சென்டராக வரணுக்காண்டி நான் சென்டர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து யூசரோட இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன். 3 நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கணும். அதனால ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து இமெயில் ஐடி. இமெயில் ஐடிக்கு நம்ம பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தனால இமெயில் ஐடி டிஃபால்ட்டாக ஒன்று ஜென்ரேட் ஆகுது. நம்ம வந்து அடுத்து வந்து ஏஜ் குரூப்புக்கு வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருந்தோம். பிலோ 18 மேலே தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத நம்ம ஃபீல்டு இன்னில் போட்டனால எனக்கு 3 நம்பர் வைஸில் வந்துருச்சு. 1 2 3ன்னு நம்ம ஃபீல்டு இன்ன போட்டனால தான் 3 இன்ஃபர்மேஷன். அதுவும் ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டனால தான் எனக்கு 3 இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. அடுத்து நம்ம வாட்ச் கிரிக்கெட் நம்ம இது செக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம்ல, செக் பாக்ஸ் யூஸ் பண்ணனால தான் நம்ம அலைன்மெண்ட்டு 4 வந்திருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக அது ஃபுட்பால்னு செக் பாக்ஸ் செக் பண்ணியிருந்தோம். அதனால நம்ம டிஃபால்ட்டாக ஃபுட்பால்னு வருது. இதுவே நம்ம வேறு ஏதாவது செக் கொடுத்துருந்தோம்னா வேறு ஏதாவது செக்கில் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் நம்ம செலெக்ஷன் டேக்கில் கொடுத்தனால குவாலிஃபிகேஷன் வந்து அப்படி இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால குவாலிஃபிகேஷன் நம்ம ஸ்க்ரால் பண்ணால் வரும். அந்த பக்கத்தில் ஸ்க்ராலிங் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அடுத்து டிஓபிங்கிறதுக்கு அது HTML டிஃபால்ட்டாக ஒன்று இருக்குல்ல, அதனால அந்த HTML அந்த டிஓபி டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால தான் அந்த டிஓபி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த டிஓபிக்கு பக்கத்தில் அந்த ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேட்டு வரும். உங்களுக்கு ஒவ்வொரு குரோமும் ஒவ்வொரு விதமாக டிஸ்பிளே பண்ணும். கீழே அந்த டெக்ஸ்ட் ஏரியானது அது வந்து நம்ம அட்ரஸ்ஸு அந்த மாதிரி பெரிய இன்ஃபர்மேஷன் பெரிய டெக்ஸ்ட்டெல்லாம் வாங்குறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் இன்புட் பாக்ஸில் வாங்க முடியாது. ஓகே, அதனால தான் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்தோம்னா அதோட ஃபீல்டு நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே சப்மிட் பட்டன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.